ஹாய் காய்ஸ், என்ன பண்ணுறீங்க? குட் மார்னிங். சமையல் செய்ய போகிறீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? லீவா? பெங்களூரில் எஸ்எல்சி பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் போகிறவங்க போயிட்டாங்க, ஆஃபீஸ் போகிறவங்க போயிட்டாங்க. காலையில் இட்லி செஞ்சங்க, சட்னி ஏதோ ஒன்றுங்க சாப்பிட்டு ஒன்றுங்க சாப்பிடல போயிட்டாங்க. இப்போ மதியானம் சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. சரி, உங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் போகலான்னு வந்தாங்க. என்னமோ ஒன்று சொல்லுதுங்க, அதை என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்னத்து எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடணும் சொன்னாங்க இல்லைங்களா. அவங்க எப்பவுமே எங்கள் அப்பா கூட பேசுகிறதே இல்லைங்க. நானாக தொந்தரவு பண்ணி அவங்கக்கிட்ட பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்க நம்ம ஒரு வார்த்தை குழந்தைங்க கிட்ட சொல்கிறோம், அதாவது நம்ம அப்பா அம்மாவை சொல்கிறோம், அவங்க சொல்கிறது அப்படியே பழிக்குதுங்க. நான் இப்போ இந்த நேரத்தில் இப்படி இருப்பேன், நான் இறந்துட்டேன்னா அதை நீ இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட இறப்பு அவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. எங்கள் அம்மாவும் அப்படியே இருந்தாங்க. ஏன் இதை பற்றியே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு அவ்வளோ உயிராக இருந்தாங்கங்க. எனக்கு ஃபுல்லு அவ்வளோ சப்போர்ட் இருந்தாங்கங்க. இன்றைக்கி இந்த 10 நாள் யூடியூப்பில் நான் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி சொல்கிறேன்னா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை பற்றி நான் ஈவினிங் பேசுகிறேங்க. சமையலை முடிச்சுட்டு உங்களுக்கு வரேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நல்ல தைரியத்தோடு இருங்க. இன்றைக்கி மண்டேரு, அதனால உங்கள்கிட்ட ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு நான் உங்களை வாய் சொல்கிறேங்க. இன்றைக்கி சிவனுக்குரிய நாளாக இருந்ததுனால ஓம் நம சிவாயா. இந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்கணுங்க. ஓகே, பாய்ங்க. நான் உங்களுக்கு ஈவினிங் பார்க்குறேங்க. பாய்.